சத்ருக்னன் அப்படின்னு சொல்லும் போது சத்ருக்னஹா நித்திய சத்ருக்னஹா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேர் வைக்கும் போது சொல்றான். நித்தியமான சத்ருவை வென்றவன் சத்ருக்னன் அப்படின்னு சொல்றான். நித்தியமான சத்ரு அப்படின்னா என்ன அப்படின்னா நம்முடைய ஞானேந்திரியங்கள் தான். ஞானேந்திரியங்கள் என்ன பண்ணுது? ஞானேந்திரியங்கள்னா கண்ணு, காது, மூக்கு, வாயு, தொடு உணர்வு தான் ஞானேந்திரியங்கள். இந்த ஞானேந்திரியங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கான ஞானத்தை பெற்றுக் கொடுக்குது. கண்ணு இதை பாருன்னு சொல்லி சொல்லுது, காது இதை கேளுன்னு சொல்லி சொல்லுது, மூக்கு இதை முகரன்னு சொல்லி சொல்லுது, நாக்கு இதை ருசின்னு சொல்லி சொல்லுது, தொடு உணர்வு இதை தொடுன்னு சொல்லி சொல்லுது. இப்ப நம்ம ஞானேந்திரங்கள் என்ன பண்ணுது? நம்மள 5 பக்கமா இழுத்து நம்மள புலனுணர்வை ஈடுபடுத்த முயற்சி பண்ணுது. சோ இந்த ஞானேந்திரியங்கள் அப்படின்ற இந்த 5 இந்திரியங்களை அழித்து இதை வெற்றி கொண்டதுனால அவனுக்கு பேரு சத்ருக்னன் அப்படின்னு சொல்லி சொல்றான். நித்திய சத்ருக்னஹா, சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன்னா அவர் நினைக்கிறாரு, நான் ராமருக்கு நேரடியா சேவை பண்றதற்கு தகுதி கிடையாது, நான் பரதனுக்கு தான் சேவை பண்ணும் அப்படின்ற எண்ணத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர் தான் சத்ருக்னன்.